இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஜாப் ஓப்பனிங் பற்றி தான். இது வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோலுக்கான ஓப்பனிங். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ் 2024 பாஸ் அவுட் அண்ட் 2025 பாஸ் அவுட்ஸ் எனி டிகிரி. இதோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 3.5 lakhs பெர் ஆனம். இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடையாது. கோயம்புத்தூர் கேண்டிடேட்டாலும் சரி, இல்லை கோயம்புத்தூருக்கு ரீலோகேட் ஆக ரெடியாக இருக்கீங்க, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் அதுவும் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூனிக் டெக்னாலஜிஸில் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கோர்சஸ் நிறைய ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், .NET ஃபுல் ஸ்டாக், ப்ரொடக்ஷன் சப்போர்ட், இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி கோடிங் as well as நான் கோடிங் ரிலேட்டட் நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். இந்த கோர்சஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கும் இருக்குது, கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்குது. உங்களுக்கு ஐடி ரிலேட்டடில் நல்ல ஜாப் போகணும், நல்ல சேலரி பேக்கேஜ் போகணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹெச்ஆர் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. மோர் தென் 10 years தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. தென் தே ஹேவ் பிரான்ச் ஆஃபீஸ் சென்னையில் இருக்காங்க, ஹைதராபாத்தில் இருக்காங்க, பெங்களூர் இருக்காங்க. பட் இந்த ஓப்பனிங் இஸ் பியூர்லி ஃபார் கோயம்புத்தூர் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இது வந்து நம்ம யூனிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பர்டிகுலராக நாங்கள் வந்து ப்ரொபோசல் கொடுத்து நாங்கள் வாங்கியிருக்கோம். பேசிக்காக தே வந்து எவாலுவேட்லாம் பண்ணாங்க. நம்ம கேண்டிடேட்ஸ் எவாலுவேட் பண்ணிட்டு நம்ம சிலபஸ்லாம் செக் பண்ணிட்டா தே அக்ரி டு கெட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஓப்பனிங்ஸ்க்கு நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் ஹெச்ஆர் நம்பர் கொடுத்துருப்போம், அவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தாலும். ஓகே ஃபைன். இதோட பொசிஷன் என்ன அப்படின்னா, பொசிஷன் ரோல் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். தென் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து பியூர்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ்க்கு சொல்கிறாங்க. அதுவும் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா 24 பாஸ் அவுட் 25 பாஸ் அவுட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் ஆஃபீஸ் தான் வரணும், சைட் அதாவது கோயம்புத்தூர் ஆஃபீஸ் தான் வரணும். ஸ்கில் செட் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா HTML, CSS, JavaScript அண்ட் பைத்தான். ஸோ இது வந்து ஒரு பைத்தான் பேஸ்ட் ஜாப் ஓப்பனிங். இது ஜாவாவோ .NETஓ மற்ற டெக்னாலஜிஸ் கிடையாது. இந்த ஓப்பனிங்ஸ் வந்து அவங்க பைத்தான் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராபப்ளி அப்கமிங்கில் வந்து அவங்க ஜாவா கொடுக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக அது அந்த ஓப்பனிங்ஸ் க்ளோஸ் பண்ணுறோம்னு சொன்னாங்க. இதோட CTC பார்த்தீங்கன்னா 3.5 lakhs பெர் ஆனம். அதாவது மந்த்லி அரௌண்ட் ஒரு 20 to 30 வரைக்கும் வர சான்சஸ் இருக்கும். எஜுகேஷன் கிரைட்டீரியா இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். நிறைய பேர் அதான் டவுட்ஸ் இருக்கும். என்ன டிகிரி எலிஜிபிள், இன்ஜினியரிங்கா, பிகாமா, பிபிஏவா, நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்கன்ட்டு. ஸோ இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து எனி டிகிரிஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இயர்லியாக அவங்க வந்து இதான் சொன்னாங்க. அவங்க இன்ஜினியரிங் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. பட் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம கம்பெனியோட பசங்களை எவாலுவேட்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஈவன் பிகாம், பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கூட 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க மாதிரி லைவாக நான் டெமோ காமிச்சேன். ஸோ தே ஆர் ஓகே வித் எனி டிகிரி 24 பாஸ் அவுட் அண்ட் 25 பாஸ் அவுட். ஸோ இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப மெயினாக ஸ்ட்ரெஸ் பண்ணது என்ன அப்படின்னா ட்ரபிள் ஷூட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ டீபக்கிங் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து யூ மஸ்ட் டேக் ஓனர்ஷிப் ஆஃப் டாஸ்க் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணணுன்ற மாதிரி கூடாது, உங்களோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் எபிலிட்டி டு ஒர்க் அண்ட் ஆஃபீஸ் செட்டிங், அதாவது ஆஃபீஸ் செட்டப் வந்து ஒர்க் பண்ணணும், அதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. இன்டர்வியூ ப்ராசஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து ப்ராபப்ளி லாஜிக்கல் திங்கிங்கும் இருக்கும், கொஞ்சம் பேசிக் ஆப்டிடியூட் இருக்க சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் லாஜிக்கல் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ரவுண்ட், ஒரு இன்டர்மீடியட் லெவல், ரொம்ப நீங்கள் சுப்பீரியர் லெவலுக்கு அவசியம் கிடையாது, இன்டர்மீடியட் லெவல் ப்ரோக்ராமிங் ரவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது வந்து மேனேஜர் ரவுண்ட். இதெல்லாம் அந்த CEO எனக்கு தெரிஞ்சு பேசுவாங்க, ஹீஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ அவங்க இதில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் மேனேஜர் ரவுண்டில். ஸோ இந்த 4 ரவுண்டு தான். நீங்கள் கோர் பைத்தானில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா, லாஜிக்கல் திங்கிங் இல்லாட்டி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ப்ராபப்ளி சேலரி வந்து 3.5 lakhs அப்படின்னு கம்பெனி நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா, என்னோட பர்சனல் அட்வைஸ், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனிக்கு 5,000 சேலரி இருந்தாலும் போகணும்னு சொல்லுவேன். பட் இவங்க வந்து 3.5 lakhs தராங்க. இட்ஸ் வெரி குட் சேலரி. அதுவும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் TCS ஒர்க் பண்ணேன். நான் TCSல ஒரு அரௌண்ட் 5 years ஒர்க் பண்ணேன். எனக்கு ப்ரோக்ராமிங் ரொம்ப பிடிக்கும், சி ப்ரோக்ராமிங் ரொம்ப நல்லா எழுதுவேன். பட் எனக்கு வந்து அந்தளவு ஸ்கோப்பே எனக்கு கிடைக்கல. ஈவன் தான் நாங்கள் டெவலப்பர் ஒர்க் பண்ணால் கூட எனக்கு வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இல்லை. இதான் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் இருக்க ப்ராப்ளம். நான் பெர்சனலாக ஃபீல் பண்ணது, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் இருக்க லேர்னிங்கும் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு லேர்னிங் நீ கம்பேர் பண்ண முடியாது. இங்கே 1 year ஒர்க் பண்ணுறது ஒன்றா, நீ சர்வீஸ் 5 வருஷம் ஒர்க் பண்ணுறது ஒன்று தான். ஸோ இந்த கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கரியவே இது மாற்றிடும். இது ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஹெச்ஆர் நம்பர் கொடுத்துருக்கோம். as soon as possible கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ராபப்ளி இது அப்கமிங் வீக்லேயே இந்த இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த இன்டர்வியூ போகிறதுக்கு நல்லா பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் கொடுத்துருக்கோம், அவங்கள்ட்ட நிறைய லைவ் பார்த்துருக்காங்க வந்து. ஸோ அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் எல்லாருமே, போய் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே. ஓகே கைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.